ஹாய், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். நெக்ஸ்ட் வந்து சீமை பொன்னாங்கண்ணி கீரைன்றது வேறு. இது வந்து சீமை பொன்னாங்கண்ணின்றது கொஞ்சம் பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்கும். ரெட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த கீரையை பொரியல் பண்ணிங்கன்னா தேங்காய் போட்டு அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சும் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த எப்படி பண்ணுறதுன்னு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஃப்ளேவருக்குன்னு ஒரு பொரியலுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம போடுற அந்த ஒரு பருப்புனால தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ சாதத்தில் போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கீரை, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், சாதம். இனிமேல் தான் வந்து மாதுளம்பழம் வந்து உரித்து போடணும். இன்றைக்கி இதுதான் லஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.